ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். என் பிள்ளையே, நம்ப முடியாத பேரதிசயம் நாளை விடியலில் வந்து சேரத்தான் போகிறது. உன்னை விட்டு போனது போனதாகவே இருந்து விட்டதோ என்று அதை எண்ணி எண்ணி நீ வருந்திக் கொண்டிருந்தாய். கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். நான் தான் உன்னிடம் சொன்னேனே, என் சாமி எப்பொழுதும் நீ கலங்கடிக்க மாட்டாய் என்று. அதன் பிறகும் சற்றும் ஏன் இங்கு நீ எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? முக்காலத்திலும் என் பிள்ளையை சுமப்பதற்கு, என் பிள்ளையின் கருமை வினைகளை குறைப்பதற்கு இந்த அப்பன் நான் தயாராக இருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய்? வருவதெல்லாம் வந்துவிட்டு போகட்டும். அத்தனையும் நான் உனக்கு நல்விதமாக மாற்றித்தான் வந்திருக்கின்றேன். இந்த கணக்கம்பட்டியானின் கடைக்கண் பார்வை உந்தன் பக்கம் இருக்கும் போது கவலைகள் உனக்கு எதற்கு என் சாமி? வருவது வரட்டும். அத்தனையும் நான் உனக்காக விட்டொழித்து விட்டு உன் தடைகள் அத்தனையும் அகற்றிவிட்டு இனி உனக்கானதே உன் கையில் சேர்க்கத்தான் போகிறேன். தொலைந்தது அப்படியோ போய்விடுமோ என்றுதானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய்? அது எங்கே சுற்றினாலும் எப்படி சுற்றினாலும் இனி உனக்கானது உன் கையில் வந்து சேர்வதே இனி யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. என்னை மதித்து நீ என்னிடம் இந்த வேலையை கொடுத்திருக்கின்றாய். என் அப்பன் எப்படியும் எனக்கானதை என் கையில் கொடுப்பான் என்றுதானே என்னிடம் உன் வாசகத்தை எழுதி அனுப்பியிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அதை நான் உயிரோட்டம் பெறாமல் எப்படி விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய்? எல்லாம் இழந்து விட்டேனே, இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஐயனே என்று இந்த அப்பனிடம் நீ முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள். எல்லாம் இழந்தாலும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே சாமி. நிச்சயம் உன்னிடத்தில் வருவது உறுதியாகிவிட்டது. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? அது உனக்கு தகுதியாக இருப்பதனால்தான் அது உனக்கானது, உனக்கு சொந்தமானது என்று நான் உறுதியளித்திருக்கின்றேன். அதன் பிறகு அது வருமா வராதா என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். வருவது நிச்சயம் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் மன தைரியம்தான் மற்றவர்களிடத்தில் இருந்து உன்னை வேறுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. என்ன நடந்தாலும் என் கணக்கம்பட்டியான், என் சத்குரு என்னிடத்தில்தான் இருக்கின்றான் என்பதில் தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக என் சாமி மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? அவர்கள் சொல்வதெல்லாம் நடந்து விடுமா என? இல்லைதானே? நான் உனக்காக தருவதென்று சொல்லிவிட்ட பிறகும் எல்லாம் மாறும். உன் தற்போதைய நிலைமையை மாற்றி உனக்கான மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையை உன்னை தேடி வரச் செய்யத்தான் போகிறேன். இது இந்த அப்பனின் சத்திய வாக்கு என்றே நினைத்துக்கொள். கலக்கமடைந்து நீ என்ன செய்து விட்டாய்? கலக்கமடைந்து நீ என்ன கண்டு விட்டாய்? ஒன்றுமே இல்லைதானே? அதன் பிறகும் கற்பனைக்கு அப்பாற்பட்டு என்னென்னமோ உன் மனதிற்குள் பதற்றமடைந்து யோசித்து கொண்டிருக்காதே. உன்னை வேண்டுமென்றுதானே உனக்காக உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நமக்கானது நடக்குமா கிடைக்குமா என்றெல்லாம் பலவித யோசனைகளை கொண்டு நீ முன்னெடுக்கிறாய். அத்தனையும் தவிர்த்துவிட்டு உன் தடைகளை பற்றியெல்லாம் நீ கவலை கொள்ளாமல் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு வெற்றியை தருவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பதில் நீ தெளிவாக இரு. எதையும் மாற்றி கொடுக்க இந்த அப்பனுக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை மாற்றித்தர எனக்கு ஒரு நொடி போதாதா என? இந்த கணக்கம்பட்டியான் நான் உனக்கென்று நிரந்தரமாக வந்து இருக்கும்போது நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இப்பொழுது கிடைக்கத்தான் போகிறது. வளம் பெற போகிறாய்.
இனி இந்த அப்பனின் அருளால் உன் மனக்குறைகள் விரைவில் தீர்ந்து போகத்தான் போகிறது. நீ கேட்டது கிடைக்கும் சாமி, வருந்தாதே. வாழ்க வளமுடன்.